ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரண்கணார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 20வது நாள் இன்றைய நாள் பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். அதி ஆச்சரியமாக 4வது காட்சியானது இந்த பாசுரத்தோடு முடிவடைய போகிறது. 18, 19, 20 இந்த 3 பாசுரங்களுமே பிராட்டியை மையமாக வைத்துக்கொண்டு பிராட்டியின் புருஷகாரத்தோடு நம்ம பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நன்னா சொல்லி கொடுத்த பாசுரங்கள் இந்த 3 பாசுரங்களும். 18வது பாசுரத்துல பிராட்டியை மட்டும் எழுப்புறா, 19வது பாசுரத்துல பெருமாளை எழுப்புறா, 20வது பாசுரத்துல பெருமாள் பிராட்டின் இருவரையும் துயிலெழுப்பக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாசுரமாக இருக்கு. 4 வரி பெருமாளுக்கும் 4 வரி பிராட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. பெருமாள்கிட்ட முதல்ல போய் எழுப்புறா. எப்பயுமே பெருமாள்கிட்ட முதல்ல போகக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம பெருமாளினுடைய கடாட்சம் கிடைச்சிடாதா அப்படின்னு துடிப்போம் இல்லையா? அப்போ முதல்ல பெருமாள்கிட்ட தான் மறுபடியும் இங்க போறா. போய் என்ன சொல்றா? 30 முக்கோடி தேவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போறியே கிருஷ்ணா, அவ வந்து கேட்பதற்கு முன்னாடியே அவளுடைய கஷ்டத்தை போக்க கூட பெருமை உனக்கு இருக்கு. 8 அஷ்டவசுக்கள், 11 ஏகாதச ருத்ரர்கள், 12 துவாதச ஆதித்யர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், இவர்களுடைய பரிவாரங்களோடு 33 கோடி தேவர்கள். இவர்களுடைய கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு அவளுடைய நடுக்கத்தை தீர்க்கக்கூடிய பெருமை உடையவன் யாரு? பெருமாள் ஒருத்தன் தான். ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. அப்படின்னா தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களா இருக்கட்டும் அவளை யார் யாரை எந்தெந்த இடத்துல வச்சு எப்படி ரட்சிக்கணுங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அவளுடைய நடுக்கத்தை தான் போக்குவியா? நாங்கள்லாம் குளிரால நடுங்கின்னு இருக்கோம் கிருஷ்ணா, உன்னுடைய கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு கஷ்டத்துல அச்சோ ஏங்கிண்டு உன்னுடைய அன்புக்காகவும் உன்னுடைய கைங்கரியத்திற்காகவும் நாங்க காத்துன்னு இருக்கோம். வந்து உன்னுடைய கடாட்சம் கிடைக்காதா? உன்னுடைய கடாட்சத்துக்கு காத்துன்னு இருக்கோன்னு எங்களுடைய ஆர்ஜவத்தையும் நாங்க சொல்லியாச்சு. எவ்வளவோ நாங்க எடுத்து சொல்லியும் வந்து உன்னுடைய ஒரு கடாட்சம் எங்களுக்கு கிடைக்காதா? ஒரு வார்த்தை பேசக்கூடாதா எங்க கிட்ட? இப்படி மிடுக்கை உடையவனே, உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் சொல்லிண்டே போலாம். இப்படி வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய கல்யாணங்களை நினைத்து கொண்டும் பாடியும் ஆடியும் இப்படியே வாழ்க்கையே நம்ம அப்படியே செலவழிச்சுடலாம். ஆனா உன்னுடைய கடாட்சம்ங்கிறது வேணும் கிருஷ்ணா, அதை அனுபவிக்க வேண்டும். அப்பேற்பட்ட மிடுக்கை உடையவன் நீ, துயிலெழாய் செப்பம் உடையவன், சொல்வதை செய்பவன். அப்ப நீ வந்து கடாட்சிக்கணும் இல்லையா? திரள் உடையவன், பராக்கிரமத்தை உடையவன், தெளிவு நேர்மை எளிமைன்னு சொல்லிண்டே போலாம் கிருஷ்ணா. காப்பேன்னு சொல்லிட்டு காக்க வைப்பது சரியா? நாங்கள சின்ன குழந்தைகள் இல்லையா? உன் கருணை எங்களுக்கு கிடையவே கிடையாதா? உன் எதிரிகளுக்கு மட்டும்தானா உன்னுடைய கருணை எல்லாம்? உன் எதிரிகளுக்கே நீ அந்த கருணையை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு அந்த ஒரு நடுக்கத்தை தீர்த்து, நடுக்கம்ங்கிறது இங்க எதுக்கு? உன்னுடைய கடாட்சத்திற்காக அப்படியே நாங்க ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு நடுக்கம். அந்த நடுக்கத்தை நீ தீர்க்க மாட்டியா? உன் எதிரிகளுக்கு பயமும் வெப்பத்தையும் கொடுக்கிற விமலா, எங்க உன்னுடைய கடாட்சம் எங்க? எழுந்து வா, தோஷமற்றவனே எழுந்து வா அப்படின்னு அவனுடைய வீர தீர பராக்கிரமங்கள் அனைத்தையும் சொல்லி எப்படியாவது எழுந்து வந்துட மாட்டாரா பெருமாள் அப்படின்னு சொல்லி முதல் 4 வரியில துயிலெழாய்ன்னு சொல்றா. பெருமாள் அசையற மாதிரியே இல்லை. ஏன்னா பிராட்டி மூலியமாக தான் பெருமாளை அடைய வேண்டும் இல்லையா? இப்போ அடுத்து பிராட்டி கிட்ட வரா. இப்போ மறுபடியும் பிராட்டியை எப்படி அணுகிறா அப்படின்னா, செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் அப்படிங்கிறா. செப்புக்குடம் போல் அழகான திருமார்பகங்களை உடையவளே,
மலர்ந்த திருவாயை உடையவளே, சிறுத்த இடையை உடையவளே, இப்படி ஒரு பெண்ணுக்கே உண்டான நங்காய், ஒரு பெண்ணுக்கே உரியதான சகல லட்சணங்களையும் நிரம்ப பெற்றவளே அம்மா அப்படின்னு சொல்லி, திருவே மகாலட்சுமியின் அம்சமே எழுந்து வாம்மா, நீ எழுந்து வந்து திறந்து எங்களுக்கு அந்த புருஷகாரம் செய்தால்தான் எங்களுக்கு பெருமாளினுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, பிராட்டியே அம்மா திருவே துயிலெழாய்னு சொல்ல, அப்போ பிராட்டிக்கு இப்போ இவ்வளோ குழந்தைகள் பேசுறா, பெருமாளும் வாயே திறக்க மாட்டேங்கிறார், இப்ப நாமளும் போலன்னா குழந்தைகள் மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவா அப்படின்னு உடனே பிராட்டி கேட்கிறாளாம். எதற்கு அப்படின்னு உள்ள இருந்து கேட்கிறாளாம். உடனே இவா எல்லாரும் சொல்றா, நீ எழுந்து வந்து விசிறியை கொடு, கண்ணாடியை கொடு, உன் மணாளனையும் கொடு அப்படின்னு சொல்லி, உன் மணாளனுக்காக நாங்க கைங்கரியம் பண்ணணும்னு துடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, பிராட்டி வந்தாள். ஆனா இன்னும் கண்ணன் திருவாய் மலரவே இல்லையா, காத்துன்னு இருக்கா. இப்ப பிராட்டி எழுந்து வந்தாச்சு. 20வது பாசுரத்தோட பிராட்டியினுடைய அந்த ஒரு கடாட்சம் கிடைத்தாயிடுது, அதாவது புருஷகாரம் அமைய பெற்றது. இப்போ பெருமாள்கிட்ட சொல்லி என்ன பண்ண போறா, இப்போ குழந்தைகளுக்கு இந்த கோஷ்டிக்கு எப்படி அந்த கடாட்சம் கிடைக்கிறது, கைங்கரியம் எப்படி பெற்றார்கள், கண்ணன் திருவாய் மலர்ந்தானா அப்படிங்கறத அடுத்து வரக்கூடிய பாசுரங்கள்ல நாம அனுபவிக்க போறோம். சரி, இந்த பாசுரத்தோட நம்ம நாராயணிய தசகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருவே அப்படின்னு சொல்லியாச்சு. திருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மகாலட்சுமி தாயாரினுடைய பிரபாவம் தான். பிரபாவம் என்றால் மகாலட்சுமி தாயார், அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மிணி தாயை எப்படி பெருமாள் மணந்தார் அப்படிங்கிறது தான். கிருஷ்ணனுக்கு ருக்மிணி தான் இல்லையா, அதாவது பட்ட மகிழ்ச்சி யாருன்னு கேட்டா ருக்மிணி தான். 16,008 பெண்களை மணந்தாலும் பட்ட மகிழ்ச்சி ருக்மிணி என்பதால் இந்த 78, 79 தசகங்கள் இரண்டுமே ருக்மிணி தாயாரினுடைய அந்த ஸ்வயம்வரம், பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எப்படி அந்த கல்யாணம் நடைபெற்றது அப்படிங்கறத நம்ம அனுபவிக்க போறோம். இதை 2 தசகங்களை கொண்டு அனுபவிக்கிறார். இதுவும் ஒரு கதை வடிவுலதான், ரொம்ப ஆச்சரியமாக எளிய முறையில பிராட்டியினுடைய அந்த எண்ண ஓட்டமானது எப்படி இருந்தது, எந்த ஒரு சூழல்ல பெருமாள் பிராட்டியை கரம் பிடித்தார் அப்படிங்கிறதையும், பெருமாளினுடைய அந்த ஹீரோயிக் ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம இந்த ஒரு தசகத்துல நம்ம அனுபவிக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. 78வது தசகத்துல முதல் 2 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணாக்கு கல்யாணமான பிறந்தான தம்பிக்காக முடியும் இல்லையா, அப்போ 72ல முதல் 2 ஸ்லோகங்கள் பலராமனுடைய அந்த திருக்கல்யாண வைபவங்கள் அதை பற்றி குறிப்பிட்டு, அதாவது ரேவதி என்ற பெண்ணுக்கும் பலராமனுக்கும் நடந்த அதி ஆச்சரியமான திருக்கல்யாண வைபோகம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3வது ஸ்லோகத்தில் பெருமாளுக்காக பிராட்டி எடுத்த அவதாரம், அதாவது ருக்மிணியாக பிறக்கிறாள் இல்லையா, அப்போ அந்த மகாலட்சுமி பிராட்டியின் அவதாரமான ருக்மிணி தாயார் யாருக்கு எங்கு பிறக்கிறாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அத விதர்ப்பசுதாம் கலு ருக்மிணீம் பிரணயினீம் த்வயி தேவ சகோதரக ஸ்வயமதித சத சேதி மஹீபுஜே ஸ்வதமசா தமசாது உபாஸ்ரயன் அப்படின்னு முதல், அதாவது பிராட்டியினுடைய அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆனது இந்த 3வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. விதர்ப்ப தேசத்தை ஆளக்கூடிய பீஷ்மகனின் புத்திரியாக ருக்மிணி, அதாவது தங்க பொற்குடின்னு நம்ம முன்னாடி அனுபவிச்சிருந்தோம், அவதரித்தாள். அவள் பிறந்த நாளிலிருந்தே பெருமாள் மீது காதல், கிருஷ்ணன் மீது காதல். இந்த காதல் எப்படின்னா, காதால கேட்டு வந்த காதலாம், பார்க்காமலே வந்த காதல், மாதவனை தான் மணப்பேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருந்த காதலாம். ஆனா இவளுக்கு ருக்மி அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்தான். இந்த ருக்மி, அதாவது கூட பிறந்தவா 5 பேர்னு வச்சுக்கோங்களேன். ருக்மிணிக்கு அந்த 5 பேருமே ஆன்டி கிருஷ்ணா, அதாவது கிருஷ்ணன்னா அவ எப்பயுமே ஏசுறது, வசுப்பாடுறது, இதுதான் அவளுடைய வேலையே. இப்போ இவ என்ன பண்றான், இந்த ருக்மிங்கிற ஒரு அண்ணா என்ன பண்றான், ருக்மிணியோட கலந்துரையாடலோட இல்லாம தானே முடிவெடுத்துடுறான், சேதி தேசத்து ராஜாவான சிசுபாலனுக்கு ருக்மிணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத. அதுல ரொம்ப தீர்க்கமா இருந்துட்டு அந்த கல்யாணத்திற்கான வேலைகள் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறான். இந்த சிசுபாலன்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணனுடைய அத்தை பிள்ளையான ஸ்ருதஸ்ரவா அப்படிங்கிற அத்தையுடைய பிள்ளையாக இருக்கிறான் இந்த சிசுபாலன். இந்த சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆகவே ஆகாது. எப்பயுமே கிருஷ்ணனை வசுப்பாடுவதுதான் இந்த சிசுபாலனுக்கும், அவனுடைய பிறந்ததற்கான பிறவி பலனே அதுதான் நினைச்சுட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட இந்த ஒரு சூழல்ல ருக்மிணி தாயாருக்கு இந்த விஷயம் தெரியறது, தன்னுடைய ஒரு என்ன சொல்றது அனுமதி இல்லாமலே இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு தெரியவே
இப்போ ருக்மிணி தாயார் என்ன ஆனாள் அப்படிங்கறத இப்போ 4வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பா இதை அறிந்த ருக்மிணி தாயார் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாளாம். பிராட்டி பெருமாளுக்கு தாங்கிறது ஊர் அறியும், இந்த நாடு அறியும், இந்த லோகமே அறியும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பிராட்டி அப்படி துடிச்சுன்னு இருக்கா, ஐயோ இந்த சிசுபாலனுக்கு நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்துட போறாளே அப்படின்னு. இதுல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக பிராட்டி என்ன பண்ணினா ருக்மிணி தாயார் அப்படின்னா, ஒரு அந்தணரை அழைத்து தன்னுடைய வருத்தத்தையும் காதலையும் நம்ம கண்ணன்ட்ட சொல்லுவோம், இது எப்படியாவது அந்தணர் மூலியமா தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முதல் படி எடுத்து வைக்கிறாளாம். அதாவது 4வது ஸ்லோகத்தில் சொல்றா, சிரதிருத்த பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்ஷித பங்கச மாக்குலா தவ நிவேதயித்தும் த்விஜமாதிஷன். த்விஜம் அப்படின்னா இந்த இடத்துல த்விஜசுதன் அப்படின்னா, த்விஜன் என்றால் இருபிறப்பாளர், அந்தணரை இருபிறப்பாளர் என்று நம்ம சொல்லுவோம். ஒரு அந்தணரை தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்தை நாம் தெரிவிப்போம் அப்படின்னு இந்த 4வது ஸ்லோகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. 5வது ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா, இந்த அந்தணர் எல்லா விஷயங்களையும் கிரகிச்சுண்டு தான் ருக்மிணி தாயார் கொடுத்த அந்த மடலையும் எடுத்துக்கொண்டு துவாரகையை நோக்கி சென்றார் அப்படிங்கறத சொல்லி, இந்த த்விஜசுதனானவர் துவாரகையை அடைந்தவுடன் குருவாயூரப்பா நீ அவரை நன்கு வரவேற்று ஆற தழுவி கொண்டு உபச்சரித்தாய் அப்படிங்கிறது தான் 5வது ஸ்லோகம். த்விஜசுதோபி சதூர்ண முபாயயோ தவபுரம் ஹி துராஷ துராசதம். பெருமாளுக்கு தெரியாதா எதற்காக வந்திருக்கார் அப்படின்னு தெரியாதா? ரொம்ப ஆசையோடு அப்படி தழுவி கொண்டு உபச்சாரம் பண்ணாராம் எல்லாமே. 6வது ஸ்லோகத்துல தூது எதற்காக தூது வந்துள்ளேன் அப்படிங்கறத எடுத்துரைத்தாராம் இந்த த்விஜசுத்தன். குருவாயூரப்பா அவர் சொல்றார், அந்த த்விஜசுத்தன் சொல்றார், குருவாயூரப்பா விதர்ப்ப தேசத்தை தலைநகராக கொண்டுள்ள குண்டின தேசத்தில் அங்கு ருக்மிணின்னு ஒரு இளவரசி இருக்கா, உன் மீது காதல் கொண்டிருக்கிறாள், அப்படியே உன் மீது பித்துனா பித்து உன்னை தான் மணப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாள், அதை தெரிவிக்கவே வந்துள்ளேன் நான். சிசுபாலனோட வேற அவ அண்ணா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டான். பொற்கொடியா இருக்கக்கூடிய எங்களுடைய ருக்மிணியை வாடாமல் வதங்காமல் நீதான் காக்க வேண்டும் அப்படின்னு அந்த வந்த விஷயத்தை அதி சுருக்கமா எடுத்து கிருஷ்ணன்ட்ட சொன்னாராம். நிருபசுதா கலு ராஜதி ருக்மிணி த்வயி சமுத் சுகையா நிஜதீரதா ரஹிதயா ஹிதயா பிரஹிதோஸ்மியகம் அப்படின்னு அழகா வந்ததை சொல்லி முடிச்சாராம். இது மட்டும் இல்லையா, ஒரு மடல் வேற கொடுத்து அமைச்சிருக்கா இல்லையா, அது அப்படியே எடுத்து பெருமாள் முன்னாடி, குருவாயூரப்பன் முன்னாடி, கிருஷ்ணன் முன்னாடி அப்படியே படிக்கிறாராம். ருக்மிணி சொன்னதை ஒரு வார்த்தை மாறாமல் அப்படியே கண்ணன்ட்ட அப்படியே சொல்றாராம். நடந்த விஷயத்தை என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, உன்னால் அடியேன் திருடப்பட்டேன் அப்படின்னு பிராட்டி எழுதியிருக்கா. உன்னுடைய குணத்தால் என்னை கொள்ளை கொண்டாய், இதை சிசுபாலன் அபகரிக்க பார்க்கிறான், இது நியாயமா? கருணை கடலே என்னை ரட்சிப்பாயாக. தவகிருதாஸ்மி புரைவ குணைரகம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா. சேதிங்கிறவ அந்த சேதி நாட்டு அரசனாக இருக்கக்கூடியவன் அந்த சிசுபாலன், அதை அபகரிக்க பார்க்கிறான். அப்போ பிரஜகதே ஜகதே கபதே தயா, ஜகத்பதியே இதை எப்படியாவது தவிர்ப்பாயாக, ரட்சிப்பாயாக அப்படின்னு சொல்லி 7வது ஸ்லோகம் முடிவடைகிறது. 8வது ஸ்லோகத்துல அவ இதனுடைய முடிவு என்ன, அதாவது என்னை நீ ரட்சிக்க வேண்டும், ஒருவேளை என்னை நீ ரட்சிக்க முடியாமல் சென்றால் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தாயார் அதுல எழுதியிருக்கா, அதுல சொல்லியிருக்கா. அப்போ சொல்றா, வேறு புகலிடம் இல்லாத என்னை கைவிடுவது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா என் பிராணனையே நான் விட்டுடுவேன், நீ மட்டும் கரெக்டான தருவாயில என்னை நீ கூட்டிட்டு போல, கரம் பிடிக்கல அப்படின்னா உனக்கு உரியவள் இல்லைங்கிறது எனக்கு தெரிய வந்துடுத்துனா என் பிராணனையே விட்டுடுவேன் அப்படின்னு 8வது ஸ்லோகத்துல சொல்லி கனிந்து தன்னுடைய காதலை தெரிவித்தார். அசரணாம் யதிமாம் துவமுபேக்ஷசே சபதி ஜீவிதமேவ ஜகாம்யகம், என்னுடைய பிராணனை விடுவதற்கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கா. இதை அனைத்தையும் இந்த விஷயத்தை இந்த அந்தனர் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாராம். இதை கேட்ட நம் குருவாயூரப்பனான கிருஷ்ணன் சொன்னாராம், அந்தனரே இங்க பாருங்கோ, நீங்க ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோங்கோ, அவ என் மேல எவ்வளோ காதல் வச்சிருக்காளோ, ருக்மிணிக்கு எவ்வளவு என் மீது காதலோ அதை விட எனக்கு அவள் மீது காதல், இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவளுடைய அழகு குணம் அனைத்தையும் நான் அறிவேன் அப்படிங்கறதுனால அவளை நான் எப்படி விட்டுடுவேன், அவளை இப்பவே நான் கிளம்பி போய் கூட்டின்னு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி மைத்தடங்கண்ணியை நான் அழைத்து திருமணம் செய்ய போகிறேன், வாங்கோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்தனரையும் அழைத்து கொண்டு நீ விதர்ப தேசம் விரைந்தாய் கண்ணா, அதாவது குருவாயூரப்பா அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. நிருபசம
நிருபசமக்ஷமுபேத்ய ஹராம் யகம் ததையிதாம் தயிதாமசி தேக்ஷணாம் அப்படின்னு அந்த 9வது ஸ்லோகத்துல பெருமாள் சொன்ன வாக்கு என்ன? நான் அவளை ரட்சிப்பேன், நீங்க கவலையே படாதீங்கோங்கிறதுனால அவரையும் சேர்த்து அழிச்சுண்டு போனாராம். இப்படி 10வது ஸ்லோகத்துல குண்டின தேசம் விரைந்து புறப்பட்ட குருவாயூரப்பா, நீ உன்னுடைய மனைவியை போய் கரம் பிடிப்பதற்காக கிளம்பிட்ட, என்னுடைய வியாதிகளையும் நீக்குவாயாக அப்படின்னு சொல்லி இந்த ருக்மிணி சுயம்பரத்தை முழுதாக முடிக்காம கிளம்பினது வரைக்கும் இந்த ஒரு தசகத்தை முடிச்சுட்டு 79ல இப்போ மறுபடியும் தொடங்கிறது. என்ன சொல்றாருன்னா, இப்ப குண்டின தேசம் கிளம்பியாச்சு இல்லையா, அந்தனர் கிளம்பிட்டார். கிருஷ்ணனோட தாருகன்கிற அந்த தேர் ஓட்டியோட பெருமாள் இவ 3 பேரும் கிளம்பி போயிட்டான். இது இந்த அவசரமா போயின்னு இருக்கிறத பார்த்த பலராமன் பார்த்தார். என்னதுக்கு இப்போ கிருஷ்ணன் இவ்வளவு அவசரமா கிளம்புறான், அதுவும் குண்டின தேசம் போறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு பலராமனுக்கு. அப்போ அச்சோ சிசுபாலன் வேற இப்ப அங்க இருக்கான், அவனுக்கு வேற கல்யாணம்னு தெரியும், இவனுக்கும் அவனுக்கும் வேற ஆகவே ஆகாது, ஐயோ இதுதான் வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடுமே அப்படின்னு யார் அங்கன்னு பார்த்துட்டு சமயோச்சிதமா அவர் என்ன பண்ணார்னா, அவர் தன்னுடைய சேனைகளை கிளப்பி கொண்டு தானும் விரைந்து பின்னாடி ஓடினாராம். பவசமேத பலானுகதோ பவான் புறமகாகத பீஷ்மக மாணிதக. அந்த பீஷ்மகன் ஏற்பாடு பண்ணியுள்ள அந்த கல்யாணம் இல்லையா, அண்ணாவினுடைய தலைமையில் அப்பா இருக்கார், அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், பீஷ்மகனுடைய மகள் தானே. அந்த கல்யாணத்துக்கு பலராமனும் போனாராம். அந்த இடத்துக்கு பீஷ்மகன் போன உடனே பலராமன் போன உடனே பீஷ்மகன் திருன்னு முழிக்கிறாராம். என்னது இவாளெல்லாம் கூப்பிடாமே வந்திருக்கா, இவாளுக்கும் அவளுக்கும் அவளுக்கு போக்குவரத்து கிடையாது இல்லையா, அப்போ இருந்தாலும் வந்தவாழ விருந்தாளிகளை நாம உபச்சரிக்கணும் அப்படிங்கறதுனால ஆசையா வரவேற்று உட்கார வச்சுட்டு இருக்கார். ஒரு பக்கம் ருக்மிணி தாயார் கல்யாணம்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து அழுத வண்ணமாக இருந்து கொண்டு கண்ணனுக்காக காத்து கொண்டு இருக்கிறாள். வழி மேல் விழி வைத்துங்கிறது அதுதான், வரமாட்டானான்னு காத்துன்னு இருக்கா. இப்ப என்ன பண்ணாராம் குருவாயூரப்பா, நீ என்ன பண்ணாரா, முதல்ல அந்தனரை அனுப்பி போய் நாம வந்துட்டோம்னு போய் ருக்மிணி தாயார்கிட்ட சொல்லிடுங்க. முதல்ல அவ கொஞ்சம் பரபரப்பு இல்லாம கொஞ்சமாவது அமைதியா இருப்போம் அப்படிங்கறதுக்காக அந்தனரை அனுப்பி நம் வந்ததை சொல்லுங்க அப்படின்னு அனுப்ப, அவரும் என்ன பண்ணாராம், முதல்ல பிராட்டியை பார்த்து அந்தனர் இந்த மாதிரி நாங்களாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லி முடிக்கிறார். உடனே ருக்மிணி தாயார் அந்தனரை சேவித்தாளாம். இப்போ இந்த ஒரு தருணம் தான் நம்ம அனுபவிக்க வேண்டிய தருணம். ருக்மிணி அதாவது கல்யாணத்திலேயே அதி ஆச்சரியமான தத்துவம் இந்த ஒரு, அதாவது பிராட்டியானவள் அந்தனரை சேவித்த அந்த தருணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டும். அப்படின்னா பிராட்டியானவள் ஒரு ஜீவாத்மாவின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாள். ஏன் அப்படின்னா பெருமாளை மணப்பதற்கு ஆசையா காத்துட்டு இருக்கா. அதாவது பரமாத்மாவை, கண்ணனான பரமாத்மாவை மணக்க ஜீவாத்மாவின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட பிராட்டியானவள் காத்து கொண்டிருக்கிறாள். அப்போ அவளை சுத்தி இருக்கக்கூடிய 5 அண்ணன்மார்கள், ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி, இந்த 5 பேரும் 5 இந்திரியங்களை குறிப்பிடுகிறது, பஞ்சேந்திரியங்களை குறிப்பிடுகிறது. இந்த பஞ்சேந்திரியங்கள் அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் இந்த பஞ்சேந்திரியங்கள் அந்த பரமாத்மாவை அடைய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. அண்ணன்மார்கள் மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்கள் தடுக்க, அப்போ அவ யார் காலில் விழுந்தா, அந்தனரை சேவித்து இந்த விஷயத்தை அழகாக முடிந்தது இல்லையா. அப்போ அந்த அந்தனர் என்பவர் யார் அப்படின்னா த்விஜசுத்தனாக இருக்கிறார். த்விஜன் காலில் விழ, அங்க த்விஜனாக நமக்கு ஒளி வீசி திகழ்ந்து கொண்டிருப்பவர் யாருன்னா ஆச்சாரிய பெருமக்கள் தான். ஒரு ஆச்சாரியரை இந்த ஜீவாத்மாவானவன் போய் சேவிக்கும் பொழுது திருமந்தரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்பவர் தான் த்விஜசுத்தன், அதாவது ஆச்சாரியன். அவரை நாம பெருமாளுடன் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு மகா புருஷனாக நாம பார்க்கணும், சேவிக்கணும். ரொம்ப நம்மளுடைய கிருத்தஜங்களோட இருக்க வேண்டும் இல்லையா. அதே கிருத்தஜையோட அந்த ஆச்சாரியனை சேவிப்பதை போல இங்கு பிராட்டி என்ன பண்ணாலாம், அந்த அந்தனரை சேவித்து பெருமாளோடு இணைத்து வைத்ததற்காக தன்னுடைய நன்றியை தெரிவித்தாளாம். இதை உணர்த்தக்கூடிய தருணம் தான் இந்த ஒரு அதி ஆச்சரியமான தருணம் இதுதான். அப்போ அந்த 3வது ஸ்லோகத்துல என்ன பண்றாளாம், இப்போ இவளுக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுத்து பெருமாள் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மங்களகரமான திருவாபரணங்களை அணிந்து கொண்டு ருக்மிணி கல்யாண பெண்ணாக இந்துமுகின்னு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்துமுகியாக, சந்திரமுகியாக, சந்திரனை போல திருமுகத்தை கொண்டவளாக இருக்கக்கூடிய ருக்மிணி தாயார்
காவலாளிகள் சூழ திருக்கோயிலை நோக்கி செல்கிறாள். திருக்கோயில் எதற்கு அப்படின்னா குலதெய்வ யாத்திரைக்காக, கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய வழிபாடு, அதை முடிப்பதற்காக அவ போறாளாம். 3வதுல ததனு வந்தித்து மிந்து முகி சிவாம் விஹித மங்கள பூஷணா பாசுரா போய் அடைந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய குலதெய்வமான அம்பிகைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை உபகாரங்களோடு தோழிகள் சூழ அழகாக முடித்த பிறகு அந்த கிருஷ்ணனே தனக்கு பத்தியாக வேண்டும் அப்படின்னு வேண்டிண்டாளாம். இதுதான் 4வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. குலவதூ பிருபேத்ய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய சாதரம் நிபதிதா பதிதாம் தவ கேவலம். அவனே எனக்கு என்னுடைய பர்த்தாவாக அமைய வேண்டும் கண்ணனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த இடத்துல. 5வது ஸ்லோகத்துல இதற்கு நடுவே ருக்மிணி கோயிலுக்கு வந்திருக்கிறத அறிந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாலாம், கோயில்களை சூழ குருவாயூரப்பா நீயும் ஒருவனாக இருக்க உன்னையே ருக்மிணியினுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கு. அவளினுடைய அழகை கண்டு அனைவரும் மயங்கினாலாம். அப்பேற்பட்ட பேரழகா இருக்கான். அதே அழகுல நீயும் மயங்கி கொண்டு அவளை பார்த்து கொண்டே இருக்கிறாய். அப்படியே தாயாரினுடைய அழகுல நீயும் தானே மயங்கி போனேன்னு 6வது ஸ்லோகத்துல சொல்ல, இப்படி 7வது ஸ்லோகத்துல இவாளுக்கெல்லாம் மயக்கம் தெளிந்து, இவா இன்னும் மயக்கத்திலேயே தான் இருக்கா. மற்ற ராஜாக்கள்லாம் கூட பெருமாளும் தானே இருக்கார் அந்த கூட்டத்துல. அவளை கூட்டின்னு போவதற்காக மயக்கம் தெளிந்து ருக்மிணியை அழைக்க, ஏ சந்திரமுகி சந்திரமுகின்னு அழித்தாராம் பெருமாள் 7வது ஸ்லோகத்துல. குவனுகமிஷ்யசி சந்திரமுகீதி தாம் சரசமேத்திய கரேன ஹரங்ஷனாத் கூப்பிட்டு அவளுடைய கரத்தை பிடித்து கையில் வாரி எடுத்துக்கொண்டு தேரில் அமர்த்தி கட்ட கட 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 கடன்னு புறப்பட்டு போயிட்டாளாவா. இப்போ சுத்தி இருக்கிறவா எல்லாரும் அவளுடைய அப்படியே அந்த அழகுல அப்படியே கண்ணால பருகி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அவ அப்படியே இதை தெளிந்து பாக்குறா. அச்சுச்சோ, ஐயோ ருக்மிணியை காணும், யாரோ கூட்டிட்டு போறாளேன்னு அப்படியே பதபதைப்போட 8வது 9வது ஸ்லோகத்துல எல்லாருமே பின்னாடி போறா. ஆனா எதற்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன் சொல்லுங்கோ, அங்க பலராமன் சேனியை திரட்டின்னு கூட வந்துட்டார் இல்லையா. அவளை எல்லாரையும் எதிர்த்து போரிட்டு அவ எல்லாரையும் வீழ்த்தினாரா. இங்க கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பிராட்டியை கூட்டின் வந்துட்டாராம். அதுதான் புறமையா ரமையா சக காந்தையா. அழகாக துவாரகைக்கு ரமையா சக காந்தையாவாக எழுந்தருளனானாம் குருவாயூரப்பன் ருக்மிணியோடு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கு. இப்போ இவ 2 பேரும் அந்த துவாரகைக்கு வந்து எப்படி இருந்தா அப்படின்னா, நவசமாகம லஜ்ஜித மானசா, உன் அருகில் வெட்கத்தோடு ருக்மிணி விளங்க, பிரணய கௌதுக ஜிரும்பித்த மன்மத்தாம், உன்னுடைய காதலை பார்த்து அவளுக்கும் பன்மடங்கு அந்த காதல் வளர, அரமய கலுநாத யதாசுகம், ருக்மிணியோட ஆனந்தமாக ஸ்ரீமன் நாராயணனாக திகழ்ந்தானாம் பெருமாள். ரகசிதாம் ஹசிதாம் சுல சண்முகீம், பிராட்டியை எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவள் மனம் குளிர நடந்து கொண்டாய் குருவாயூரப்பா அப்படின்னு அதி ஆச்சரியமாக பிராட்டியை கரம் பிடித்த அந்த சம்பவங்களை கொண்டு பிராட்டியும் பெருமாளும் எப்படி சந்தோஷமாக துவாரகையில் எழுந்தருளினார்கள் அப்படின்னு கொண்டாடக்கூடிய வைபவம் தான் இந்த 78 79வது ருக்மிணி ஸ்வயம்வரம். அதாவது இங்க 20வது பாசுரத்திலும் பிராட்டி வந்து அடைந்தாள் இல்லையா, வந்து கட்டாட்சத்தை கொடுத்து இப்போ அடுத்து இந்த கோஷ்டிக்கு எப்படி உதவ போகிறாள் அப்படிங்கிறதையும் நாம அடுத்து நாளையிலிருந்து அனுபவிக்கலாம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.